இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, வாங்க, உள்ள வாங்க. வரங்க ஐயா. நீங்க? நான் கல்யாண தரகர்மா. இங்க கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்குன்னு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக வர சொன்னாங்க. ஏங்க, நீங்க யாரையாவது வர சொன்னீங்களா? இல்லையே. ஐயா, அப்படி யாரையுமே நாங்க வர சொல்லலையே. அதுவும் எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளும் படிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டீங்க போல இருக்கு. அத்தை, கரெக்டா தான் வந்திருக்காங்க. இந்த தரகரை நான் தான் வர சொன்னேன். என்ன ஸ்ரீஜா உன்னோட பிரச்சனை? சொல்றேன் அத்தை. ராகவ் மனசுல என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிறாரு. அவர் என் முகத்தை பார்த்து கூட பேசுறது இல்ல. நீங்களும் வர்ஷினிய என் மருமகன்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க. கல்யாண வீட்டுல கூட வர்ஷினிய தான் உங்க மருமகன்னு சொன்னீங்க. நீங்க மனசுல இருந்து அதை சொன்னீங்களோ இல்ல யதார்த்தமா சொன்னீங்களோ, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஆனா அதை கேக்குறப்போ நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறேன் அத்தை. என்ன பேசுற ஸ்ரீஜா? வர்ஷினி மேல இருக்கிற பாசத்துல நான் அப்படி பேசுறேன். நீயே அத குதர்க்கமா புரிஞ்சுக்கிற? அத்தை, என் மனசுல பட்டதா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. வர்ஷினிய ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. எங்களுக்கு இப்ப வரன் எதுவுமே தேவைப்படல. நீங்க கிளம்பலாம். அத பத்தி பரவாயில்லம்மா. ஆனா உங்க வசதிக்கு கொஞ்சம் கூட குறையாத சம்பந்தமா நான் கொண்டு வந்திருக்கேம்மா. மன்னிக்கணுங்க ஐயா, என் மருமக வர்ஷினிக்கு நான் ஏற்கனவே வரன் பார்த்து வச்சிட்டேன். நீங்க மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம், போயிட்டு வாங்க. அது வந்து ஐயா, ஒரு நிமிஷம். இந்தாங்க ஐயா, எங்க வீட்டுக்கு வந்துட்டு வெறும் கையோட போக வேண்டாம். ஐயா, நான் ஜாதகம் வாங்காம பணம் வாங்குறது இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வரேன். ஐயா, இருங்க. பரவாயில்ல, எங்க மனசு திருப்திக்காகவாது வாங்கிக்கோங்க. இருக்கட்டும், பரவாயில்லைங்க ஐயா. வாங்க. வர்ஷினி ஏன் மருமக, அவளை இன்னொரு குடும்பத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அது என்ன, இன்னொரு குடும்பத்துக்கு கட்டி கொடுக்க மாட்டீங்கன்னா அப்படின்னு என்ன அர்த்தம் அண்ணி? சுபத்ரா, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியாமா? அத்தை, நான் எதையுமே யோசிக்காம பேச மாட்டேன். வர்ஷினி என்னோட மருமக, அது மாற போறதே கிடையாது. அதை தவிர இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. பாஸ்கர், சுபத்ரா என்னடா சொல்றா? எனக்கும் ஒண்ணும் புரியலையம்மா. இருங்க, அவகிட்டே என்னன்னு பேசிட்டு வரேன். என்ன சுபத்ரா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம அப்படி என்ன முக்கியமானதை பாத்துக்கிட்டு இருக்க? சுபத்ரா, என்னம்மா, ஏன் அழற? என்னாச்சு? இந்த ஸ்கேனிங் யாரோடதுன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியலையே. யாரோடது? நமக்கு மூணாவதா ஒரு பையன் பிறந்தான்ல, ஆமா, அவன் பிறக்கிறப்போ எடுத்த ஸ்கேன் தாங்க இது. சரி, அது எதுக்குமே இப்ப பாத்துட்டு இருக்க? ஏங்க, நாம அவனுக்கு அசோக்னு பேரு வச்சோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்லா ஞாபகம் இருக்குமா? ஆனா அவனை வளர்க்கறதுக்கு தான் நமக்கு கொடுத்து வைக்கலையே. நான் ரொம்ப பாசம் வச்ச புள்ளங்க அவன். சுபத்ரா, ப்ளீஸ், என்ன இதெல்லாம்? நான் கண்ணு முன்னாடி இருக்கிற நம்ம பசங்களோட வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ செத்து போனவனை பத்தி பேசிட்டு இருக்க. ஐயோ, இல்லங்க, இல்ல. என்ன இல்ல?
நம்ம அசோக் சாகலங்க. சுபத்ரா, என்ன சொல்ற நீ? நம்ம பையன் அசோக் சாகலங்க. அவ உயிரோட தான் இருக்கா. என்ன சுபத்ரா? உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இல்ல மறைச்சிட்டேன். நீங்க என்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு டாக்டர்? அது மூணாவதா ஒரு பையன் பிறந்தான்ல, குறப்பிரசவத்துல 1 மாசத்துக்கு முன்னாடியே பிறந்து இந்த அம்மாவால கொஞ்சம் முடியாமையே செத்து போயிட்டானே. அவ சாகல சுபத்ரா. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா, உன் அசோக் சாகல. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணல, ஒரே ஒரு மாசம் வெயிட் பண்ணு. கண்டிப்பா அவனை நான் இங்க கூட்டிட்டு வரேன். அசோக் உயிரோட இருக்கானா? நம்ம புள்ள உயிரோட இருக்கானா? ஆமாங்க, டாக்டர் சொல்லும்போது என்னாலயும் நம்ப முடியல. ஆனா டாக்டர் ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சாங்க? இல்லங்க, எல்லாத்தையும் காரணத்தோட தான் செஞ்சிருக்காங்க. அசோக் குறமாச புள்ள, உயிர் தங்குமா தங்காதான்னு தெரியல. அதனால அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ல வச்சிருந்திருக்காங்க. அப்ப கூட அவன் எந்த அளவுக்கு நார்மல் ஆவான், சரியாவான்னு குழப்பம் இருந்ததுனாலதான் அவங்க எதையுமே சொல்லல. அசோக்குக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடியட்டுங்க. அவன் கம்ப்ளீட்டா குணமாயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை இங்க வர வைப்போம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொல்லிக்கலாமே. என்ன சொல்றீங்க? நீ சொல்றதும் சரிதான் சுபத்ரா. எனக்கு இப்பதான் நீ ஹால்ல பேசுனது புரியுது. அசோக்க மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ வர்ஷினிய நம்ம வீட்டு மருமகளாவே வச்சுக்கலாம்னு சொன்னியா? ஆமாங்க, ராகவ் ஏன் பையன்றதுனால ஏன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா வர்ஷினி அப்படி இல்ல. அவ இன்னைக்கு வரைக்கும் என்ன பார்த்து என்னோட வாழ்க்கைய பத்தி 1% கூட நீங்க யோசிக்கலையேன்னு ஒரு வார்த்தை கூட என்ன கேட்டதே இல்லங்க. அப்படிப்பட்ட தங்கமான பொண்ணுக்கு ஈடா தரதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடவுளா பார்த்து நான் கனவுலையும் நினைக்காத என்னோட பொக்கிஷத்தை எனக்கு வரமா கொடுத்திருக்காரு. அத வர்ஷினிக்கு கொடுக்கறது தானங்க சரியா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? நீ சொல்றது கரெக்டுமா? 100% கரெக்ட்.